ஏசாயா 6:8 அந்த சத்தத்தை கேட்டதும் ஏசாயா சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னதும் கர்த்தர் ஏசாயாவுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? அதனுடைய 9-10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், அவன் கண்ணை கட்டு, அவன் கண்ணை மூடு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே? ஹாஸ்பிட்டலுக்கு ஐ ஆபரேஷனுக்கு போவாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல கண்ணை கட்டுவாங்க. அதுவும் கேட்ராக்ட்ல முடிஞ்ச ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க பாருங்க. சிலர் அந்த கிளாஸை காட்டுறதுக்குன்னே வெளியே வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தங்க கண்ணில் கட்டு போட்டுட்டு வராங்கன்னா பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கண்ணு போச்சுன்னு இல்லை, கர்த்தர் அவிழ்க்கிறதும் ஆசீர்வாதம், கர்த்தர் கட்டுறதும் ஆசீர்வாதம். கண்ணை கட்டு, ஆபரேஷன் பண்ண போறார், நீ கண்ணை கட்டு அப்படிங்கிறார். நான் கண்ணை கட்டுனா யாரு கண்ணை திறப்பாங்க? ஆண்டவரே, அவர் வருவார், அவர் வருவார், அவர் ரட்சிக்க வருவார். அப்பொழுது குருடனுடைய கண்கள் திறவுண்டு போகும். நல்ல கரங்களை தட்டி 6வது அதிகாரத்தில் கண்ணை கட்ட வைக்கிறார். ஏன்னா அவன் தப்பா பார்த்துட்டு இருக்கிறான். அவன் தப்பா பார்த்துட்டு இருக்கிறவனை சரியா பார்க்க வைக்கணும். 7வது அதிகாரத்தில் அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களை தெளிவிக்கிறவராய், செவிகளை திறக்கிறவராய். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த வேதத்தை அவர் மகத்துவப்படுத்தி அதை முக்கியப்படுத்தும் அடையாளமாக அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஏசாயா 8வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. இப்ப வேத முத்திரையிடப்பட்டிருக்கிறது யாருக்குள்ள? சீஷருக்குள்ள. அப்ப யாருக்கு பைபிள் ஓபன் ஆகும், வேதம் ஓபன் ஆகுது அப்படின்னா, யாருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது அப்படின்னா, யாருடைய செவிகள் திறக்கப்பட போகிறது அப்படின்னா, சீஷர்கள். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை யாராக்கணுமா? சீஷராக்கு. 3 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணினார். ஆனால் மற்றவர்கள் பார்க்காததை சீஷர்கள் பார்த்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்று பின்பு அறியான் என்றார். பின்பு நமது சீஷரிடத்தில் திரும்பி 23வது வசனம், தனித்து அவர்களை நோக்கி. தனித்து, இந்த வேர்டை கவனிக்கணும். சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும், நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும்
விரும்பியும் காணாமலும் ஏன் காணாமலும் கேளாமலும் போனாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல யார் வரல தெரியுமா? கண்களை திறக்கிறவர் வரல. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா உங்க கூட யார் இருக்கிறா தெரியுமா? உங்கள் கண்களை திறக்கிறவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை வேத பாரகர்கள் இருந்தார்கள். வேத பாரகர்கள் அப்படின்னா சாதாரணமானவங்க கிடையாது. ஆமென். பைபிளை அவ்வளவு தரவா படிச்சிருப்பாங்க. தோரா ஆதி ஆகமங்கள் இருக்குல்ல, அது அவ்வளவு அவங்களுக்கு காணாம தெரியும். அவ்வளவும் காணாமலே தெரியும். சங்கீதங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தெரியும். ஆனா அவங்களுக்கு கண்ணு திறக்கப்படலை. ஏன் திறக்கப்படல தெரியுமா? அவர்கள் யாராக விரும்பல தெரியுமா? சீஷராக விரும்பல. ஆமென். சீஷன்னா யார் தெரியுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன், தன்னை தாழ்த்தி இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறவன், ஜீசஸை ஃபாலோ பண்றவன், அவர் வைத்தாட்டு அவன் தான் சீஷன். எங்களுக்கு பைபிள்லாம் தெரியும், ஆனா ஜீசஸை ஃபாலோ பண்ண மாட்டோம்னா எங்க கண்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சீஷர்கள் கண்டது மற்றவர்கள் கண்டதல்ல. அந்திரேயா பேதுருவை இடத்துல போய் சொல்லுகிறார், மேசியாவை கண்டோம் அப்படிங்கிறார். ஓ ஜீசஸ். ஃபர்ஸ்ட் மீட்ல யோவான் ஸ்நானகருக்கு சீஷனா இருந்தவன் அந்திரேயா. அந்த அந்திரேயா யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதும் அந்திரேயா யோவானை விட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். இயேசு திரும்பி கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாருங்கள் என்று அவர் முன்னாக போக அவரை பின்பற்றுகிறான். அவ்வளவுதான். இயேசு பிறந்த வீட்டில் இயேசுவுக்கு பிற்பாடு யோசேப் மரியாளுக்கு பிறந்த சகோதரர்களுக்கு தெரியவில்லை இன்னும் இவர் யார் என்று. ஆனா ஒரே நாள்ல சீஷனானவனுக்கு தெரியுது, இவர் மேசியா. அடுத்து கர்த்தர் பிலிப்புவை அழைக்கிறார். பிலிப்புவை பார்த்து ஃபாலோ மீ அப்படிங்கிறார். பிலிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றுகிறான். அந்த பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை. பைபிளை பார்த்தேன். ஆமென். ஹல்லேலூயா. வேத பாரகர்கள் பார்க்கல இன்னும். பைபிள் டீச் பண்ற வேத பாரகர்களுக்கு தெரியல, பிலிப்புவுக்கு தெரியுது. ஏன்? அவன் சீஷனானான். ஹல்லேலூயா. எவ்வளவும் படிப்பறிவு இல்லாத பேதுரு, ஆண்டவர் கேட்டார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? ஜனங்கள் அவர்களுக்கு இருந்த அறிவில் சொல்றாங்க. சிலர் உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை எலியான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்கிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் எரேமியாவோ அல்ல, எலியாவோ அல்ல, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ளே என்னுடைய ஆகமத்தை முத்திரையிடு, வேதத்தை முத்திரையிடு. எனவேதான் ஆண்டவரே, எத்தனையோ ஞானிகளுக்கு கர்த்தர் சொல்லுவார் அல்லவா, எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ பேருக்கு தெரியாத வெளிப்படுத்தாதவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ ஸ்காலர்ஸுக்கு பார்க்க முடியாத பல காரியத்தை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு காண்பித்து தருகிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபரேஷனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி கர்த்தரால் ஆபரேஷன் பண்ணி கண்கள் தெளிவான ஒரு ஆள் உண்டு பைபிள்ல. குயிக்கா சொல்லுங்க. பவுல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பார்வை போச்சு. அதான் சிம்பிள். மொத்த பைபிள்ல ஒருத்த லைஃப் வச்சு ஆண்டவர் முடிக்கிறார். தமஸ்குக்கு போற வழியில முதல் அடி எங்க தெரியுமா? கண்ணுல குத்திட்டார். அப்படி. ஹல்லேலூயா.
நம்ம இன்று ஆமே சில பார்க்குறோம், அதனால தான் நாங்கள் கண்ணாடி போட்டு வந்துட்டோம். பவுலே இப்படி ஒரு குத்து, ஆண்டவரே ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, இனிதான் உனக்கு தெரியும். நீ இவ்வளவு நாள் பைபிள் படிச்சல, ஏதாவது கேட்டியா? கேட்கல. இப்ப கண்ணில் குத்துறது என்ன கேட்கிற? ஆண்டவரே நீர் யார்? ஹல்லேலூயா. அவர் யாருங்கிற தேடல் எனக்குள்ள இல்லைன்னா எனக்கு ஒரு ஆபரேஷன் தேவை இருக்கு. அவன் யாரை தேடிட்டு இருக்கிறான் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களை தேடிட்டு இருக்கிறான், அட்டாக் பண்றதுக்கு. ஆண்டவர் பாதறீங்க வா, ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார்? இப்போ நான் சொல்றேன், அனனியாவை அனுப்புறார், நீ பரிசுத்த ஆவியை பெறவும் பார்வை அடையும். கையை வச்சதும் அந்த ஆபரேஷன் முடிச்சு கட்ட அவிழ்க்கிறது போல அவன் கண்களில் இருக்கிற செதெல்லாம் விழுந்துச்சு. கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாருக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். கடைசியில 1 கொரிந்தியர் 15:8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இப்போ நான் யாரை பார்க்கிறேன் தெரியுமா? கிறிஸ்துவ பார்க்கிறேன், கிறிஸ்துவ பார்க்கிறேன். நான் இதுவரை படிச்ச பைபிள்ல இப்போ எனக்கு யார் மட்டும்தான் தெரியுறா தெரியுமா? கிறிஸ்து மட்டும்தான். அந்த கண்கள் தெளிவானதும் பவுலுடைய போக்கஸ் மாறுது. அதுவரை காணப்படுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தவன் இப்பொழுது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார். ஆமென். எது காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், எது காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், அதை நோக்கி இருந்தவன் சொல்லுகிறான். எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் வந்த போதும் அவன் சொல்லுகிறான், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அவனுடைய பார்வை மாறினது சொல்றான். அவன் ரோம குடியுரிமை அவன்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் சொல்றான், இல்ல இல்ல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவன்ல இருக்கு. ஓ, பார்வை மாறட்டும், கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். இதேதான் ஏசாயா இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 29வது அதிகாரம், 29வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 17, 18, 19, 20 வசனங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அடுத்த வார்த்தை, அக்காலத்திலே புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். கண்கள் அந்தகாரத்துக்கு நீங்களாகி இது மட்டும் நடந்துட்டுன்னு வைங்களேன், கண்ணு மட்டும் தெளிஞ்சிட்டுன்னு வைங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வார்த்தை, கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கோடி உன் கண்ணு மட்டும் திறந்துட்டுனா சத்துருவும் எல்லா பக்கமே இருக்க மாட்டான். கொடியவன் அற்று போவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 22வது வசனம். ஒரு வார்த்தைக்கு நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் 22வது வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு உன் கண்ணு மட்டும் திறந்துச்சுன்னா, இனி யாக்கோபே நீ வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. அவன் தன் கரங்களின் செயல்களாகிய, நான் வாசிக்கிறேன், தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை என்ன படுத்துவார்கள்? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் மத்தியிலே இராதபடிக்கு ஓய பண்ணுங்க. கண்ணு தெரிஞ்சிட்டான், என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோவின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். கண்ணு திறந்துட்டுனா இந்த பைபிளை நம்ம நெஞ்சோட சேர்த்து இதை விட்டு விலகவே மாட்டோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாம் மாறுவோம். என் கண்கள் திறக்கப்படணும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி
நேரம் போய்விட்டது. ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும். கண்கள் தூய்மையாக்கும் கண்கள் தூய்மையாக்கும் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் விரும்பி கேளு சபையே. ஆமென். ஓரலபகரமா சந்தனமகரோ உம் பாதம் அமரணுமே, உம் பாதம். ஹல்லேலூயா. உம் விருப்பம் அறியணுமே. ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, உம்முகம் பார்க்கணுமே. எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. வேதத்தை திருப்பும் போதெல்லாம் உங்களை பார்க்கும்படிக்கு. ஓரலமா செந்தரே பக்கரபல வரபோடர பலபர. ஹல்லேலூயா. Glory. Oh Jesus, சித்தம் அறியணுமே. நாம் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, நான் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்தவனாய் அல்ல, பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தால் நிறைந்தவனா. ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் செவிகளை திறந்தருளும். நான் பைபிள் திருப்பும் போதெல்லாம் உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, உம்மால் நான் நெகிழப்பட்டவனாயிடக்கூடாதுப்பா. உம்மால் நான் நெகிழப்பட்டவனாயிடக்கூடாது. தாவீது ஜெபிக்கிறான், உமது கைகளின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக. என்னை நெகிழ விடாமலும் கைவிடாமலும் வரும் இந்த சத்தியத்தில் நிற்க கிருபை தார். சபையின் கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். வசனம், ஆண்டவரே, உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் உருவாக்குவீராக. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான